வணக்கம் நேயர்களே, இந்த வாரத்தினுடைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் பார்த்தோன்னா நமது சந்தைகள் இன்னும் ஒரு 2 வாரத்திற்குள் லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர சமயத்தில் ஒரு புதிய உச்சத்தை, அதாவது சைக்கலாஜிக்கல் பேரியர் என்று சொல்லுவோமே, அது 23,000 தாண்டி முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் சந்தைகளினுடைய வியாபார மதிப்பு 5 ட்ரில்லியனையும் தாண்டி இருப்பதும் முக்கியமான விஷயம் என்று சொல்லலாம். ஹிந்தியிலே ஒரு பழமொழி உண்டு, தில் மாங்கே மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஏறும் அப்படிங்கிறது தான் அதனுடைய இன்புட்டு நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்தவரை. அதை வைத்து பார்க்கும் பொழுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்ட்ராங் பேமெண்ட் டிவிடெண்ட் கிட்டத்தட்ட 2.11 lakh crore கொடுத்திருப்பதும், மேலும் இது ஒரு கவர்மெண்டுடைய பிசிக்கல் டெபிசிட்டையே சரி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு. மேலும் ரெண்டாவது பார்த்தோம்னாக்க எஃப்ஐஐ போன வாரத்தில் ஒரே நாளில் 7,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மொத்தமாக போன வாரத்தில் அவங்களுடைய பையிங் செல்லிங் அண்ட் பையிங் மொத்தமாக பார்த்தோம்னா 1,166 கோடி. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டத்தட்ட 7,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதாவது மெயினாக சைக்கலாஜிக்கல் பேரியரை தாண்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்ஷியல் ஷார்ட் கவரிங் எஃப்ஐஐ பண்ணியிருப்பது நாம் நோட் பண்ண வேண்டிய இடம். அதுபோல் ஆட்டோ, மெட்டல், ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி ஒரு மேஜர் கெய்னராக இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் 6th phase ஆஃப் போலிங் முடிஞ்சதில் பார்க்கும் பொழுது சனிக்கிழமை என்று 62% மேலே டர்ன் அவுட் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மெயினாக வெஸ்ட் பெங்கால் பார்த்தோன்னா 78% வரை பதிவாகியுள்ளது. இதுவரை 486 இடங்களுக்கு வாக்குப்பதிவு முடிந்துள்ளது. மீதி உள்ளது முடிஞ்சு ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு அவுட்கம் வர இருக்கிறது. ஸோ இப்பொழுது இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஆர்பிஐயினுடைய கூற்றுப்படி ரூரல் கன்சம்ஷன் பெட்டராக இருக்கக்கூடும் என்று அறிக்கையை வெளியிட்டார்கள். அதனால என்ன ஆகும்னாக்க மார்க்கெட் சென்டிமெண்ட் பூஸ்ட் ஆகும். ரெண்டாவது, ஏர்லி மான்சூன் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. மே 31 இருந்தே மழை அதிகரிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. ஸோ இதனால மூன்றாவது, கோல் இந்தியாவுடைய ஆக்ஷனும் வர இருக்கிறது. அதனால வருமானம் இந்த ட்ரிப் ஆப்ஷனில் அதுவும் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால ஃபிசிக்கல் டெபிசிட்டை ஈஸியாக கையாள முடியும் அரசாங்கத்திற்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதனால் ஃபாரின் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் இந்தியாவுடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக உள்ளது. இன்டைரக்டாக இது மார்க்கெட் சென்டிமெண்ட்டையும் அதிகப்படுத்தும் என்பதிலே பெரிய எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதுபோல வரும் வாரத்திலும் சரி, அடுத்த சில வாரங்களுக்கு, அடுத்த வருடங்களுக்கும் பார்க்கும் பொழுது சந்தைகள் ஒவ்வொரு எதிர்பார்ப்புக்கும் தகுந்தாற்போல் அதனுடைய லெவல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதாவது ஹாங்காங், ஜப்பான், சைனா மற்றும் யுஎஸ் சந்தைகளை ஒன்றின் பின் ஒன்றாக வீழ்த்தும் என்பதை இப்பொழுது நம்மளால் காண முடிகிறது என்று பார்க்கலாம். மேலும் முதல் தடவையாக 2 வருடத்திற்கு பிறகு எஃப்எம்சிஜி செக்டார் ஒரு பெரிய ஆக்டிவ் மார்க்கெட்டில் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய முதலீடுகள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கத்திடமிருந்து. அதுபோல் இந்தியாவுடைய ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாமும் பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவிற்கு பெட்டர் ரேட்டிங் அப்கிரேடேஷன் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் வாரத்தில் பார்த்தோம்னா யூஎஸ்னுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது, அப்புறம் கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் டேட்டா இருக்குது, சைனாவுடைய பிஎம்ஐ வர இருக்கிறது, அப்புறம் நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா மேஜர் Q4 ரிசல்ட்ஸ், தென் ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா வர இருக்கு. ஸோ இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது வரும் வாரத்திலே துறைகளை பார்க்கும் பொழுது ரேலி ஆன் டிஃபென்ஸ் செக்டார், மெயினாக Q4 ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கிறது. அதனால் அந்த ரேலி கண்டினியூ ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் மெட்டல் செக்டார், தென் ரயில் ஸ்டாக்ஸ், தென் ஐடியில் ஒரு பார்கென் ஹண்டிங் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோமொபைல் செக்டார் ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா ஆர்பிஐனுடைய கமெண்ட்ரினால இந்த 2 துறைகளும் பாசிட்டிவாக இருக்கக்கூடும். இதை விட எஸ்பெஷலி பேங்கிங் துறைகளில் பார்க்கும் பொழுது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாம் வரும் வாரத்திலே நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் எஃப்எம்சிஜியும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நிஃப்டி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஆன டெய்லி ஸ்கேல் இருக்கு. மேலும்
ஹையர் ஹை பார்த்தோம்னா கடந்த ஒரு 10 ட்ரேடிங் தினங்களாக இருந்து கொண்டு இருப்பதனால ஸோ ஒரு வீக்லி டெக்னிக்கலை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு பிரேக் அவுட் நடந்துள்ளது. ஸோ அதனால் இந்த தருவாயில் இந்த பிரேக் அவுட்னால நிஃப்டி வந்து 23,200 மற்றும் 23,350 என்ற புள்ளிகளை ரெசிஸ்டன்ஸாகவும் 22,850 மற்றும் 22,700 ஒரு சப்போர்ட்டாகவும் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லலாம். சப்ஜெக்ட் டு 22,900க்கு மேலே நின்றுதுன்னா அந்த மேலே சொன்ன புள்ளிகளை, அதாவது 23,200 மற்றும் 23,350ங்கிறத டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நண்பர்களே, நாளை தினம் நமது சந்தைகளில் வந்து ஒரு ஹைட்டண்ட் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடும். அதனால் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.